அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். என்னுடைய காணொளிய தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு மிக்க நன்றி. இத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். எழுத்து சித்தர் பாலகுமாரனுடைய பல புத்தகங்கள படிச்சிருக்கேன். அதில ஏற்கனவே நம்ம பதிவுகள்ல பகிர்ந்திருக்கோம். இது போதும்ன்ற புக்ல வந்து அ தன்னுடைய குருவ பத்தி சொன்ன வார்த்தைகள் ஒரு சிலதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே கடந்துட்டு முடியல. அந்த இதில வந்து அவருடைய வார்த்தைகளாலே பாருங்களேன், ஒரு ஒரு குருவ நாடி அவரிடம் நம்ம அடைக்கலம் அடைஞ்சு, அவரால தூண்டப்பட்ட பிறகும், பல பரிசோதனைகள நம்மள செஞ்சு, அவரோட விவரங்கள நம்ப கேட்டு, அவரு அவரு நம்மளோட விவரங்கள கேட்டு, அவரு கூட என்ன வார்த்தை சொல்றாருன்னா, சல்லாபித்து, மகிழ்ந்து, மிக சாதாரண மனிதர் போல, நம்ப சாப்பாடு எப்படி இருக்கும்? ஆ பேசிக்கிட்டே இருக்கும்போது திசை மாறி, சில அந்தரங்க விஷயங்கள கூட அவர்கிட்ட பேசி, வாழ்வின் ரகசியங்கள வந்து வெளிப்படுத்திக் கொண்டே, இப்போது என் மேல ஒரு பாட்டு பாடுன்னு கூட அவர்கிட்ட கேட்டிருக்காரு. அவர் அதற்கு மாற்றி, திசை மாறி ஏதோ ஒரு ராகம் சொல்ல, அத பிடிச்சு அந்த வார்த்தைகள கோர்த்து ஒரு மனதா அவர்கிட்ட அத பாடி காமிச்சு, அ ஒரு ஒரு பைத்தியக்காரத்தனமான சில நிகழ்வுகள் கூட அங்க இருந்திருக்கலாம். ஆனா, அது வந்து என்ன வார்த்தைகளால சொல்றதுன்னே எனக்கு தெரியலன்றாரு அவரு. அவரு இவருடைய துன்பங்கள விசாரிச்சு, அவருக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. ஒரு குருக்கு வந்து "நீ என்ன மாதிரியான இதுல இருக்க?" அப்படிலாம் இதுவே இல்ல. பொங்கி அழணும் போல இருந்ததுன்றாரு. அப்போ அ தூங்கும்போதும் சரி, அவர் வந்து அவருக்கு வந்து விசிறி, அவருடைய கால பிடிச்சு, இரவு முழுவதும் வந்து அ அவர் கூடவே ஒண்டி படுத்து, அவர் மேல கை போட்டு, ஆ அ விடியற் காலையில எழுந்து, அவர் கழுத்துல இருந்த மாலைய எடுத்து இவர் கழுத்துல போட்டதும், இவர் அந்த தருணங்கள்லாம் மறக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. ஒரு கணத்தோட வெகுநேரம் உட்கார்ந்து அவர் குடித்த குவளையிலேயே நான் காஃபி அருந்தினேன்றாரு. எதிர்பக்கம் உட்காந்து அந்த தெருல அவருடைய வீட்ல விஷயங்கள பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் ம் ஆழ்ந்து போயிருக்கேன். அவரு திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இங்க வான்னு சொன்னாராம். இங்க வான்னு கூப்பிட்டு ஒரு 6 வாழைப்பழத்தோல சுருண்டு இருந்தத கீழ தரையில இருந்தத காமிச்சாராம். இந்த தோல் என்ன தெரியுமா? நேத்து நீ சாப்பிட்டது. அ நீ போன முறை நீ வாங்கிட்டு வந்தல்ல, அந்த வாழைப்பழத்தோட தோல் தான் இது. அத வந்து இந்த பிச்சைக்காரன் ஒரு ஓரமா வச்சுக்கினேன். வச்சுட்டு அத எப்பொழுது நான் அத பார்த்துட்டு அத நான் தாண்டி போனாலும் உன் ஞாபகம் வரும். உன் ஞாபகத்த மறந்துறக்கூடாதுன்னு சொல்லி, அ கண்ணீர் ததும்ப அவர பார்த்துருக்கிறாரு. அந்த கண்ணீர் ததும்ப பார்த்த அந்த கருணை மழையில இவர் நனைஞ்சு, எ எனக்கு உயர்வெல்லாம் வர வேண்டும் பகவானே என வேண்டிக்கொண்டு ஒரு அற்புதமான குரு அனுபவம் எனக்கு அன்னைக்கு கிடைச்சதுன்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு சிஷ்யன் ஒரு குருவுக்காக ஏந்தலாம். ஒரு குரு குடுத்தத வந்து சிஷ்யன் வச்சு போற்றி பாதுகாக்கலாம். ஒரு சாதாரண ஒரு வாழைப்பழம், அந்த வாழைப்பழத்த வாங்கி குடுத்தத, அந்த வாழைப்பழம் வாங்கி குடுத்த அவங்கள மறக்கக்கூடாது. தன்னுடைய சிஷ்யன மறந்துறக்கூடாது. சதா ஞாபகம் இருக்கணும்னு சொல்லி, அந்த வாழைப்பழத் தோலிய பத்திரமா பாதுகாத்த அந்த குருமார்கள் வந்து எங்கேயோ இருக்கிறாங்க. நம்மளுடைய வேலையே நம்ம வந்து குரு கிட்ட வந்து நம்மள வந்து சரணடைகிறது மட்டும் தான். ஆ அது வந்து நம்மள வந்து ஒரு காந்தம் போல ஈர்க்கும். நம்ம வந்து இரும்பு தான். ஆனா, எந்த காந்தம் நம்மள ஈர்க்க போதுன்னு தெரியாது. ஆனா, நம்ம முழுமையா அவங்க கிட்ட சரணடைஞ்சுட்டோம்னா, அந்த காந்தம் வந்து ஒரு பெரிய விஷயங்கள நம்ம வாழ்க்கையில பண்ணும். இந்த வாழ்க்கையில பொறந்ததோட ஒரு பெரும் பயனே நமக்கு நல்ல குரு அமையறது. ஒவ்வொரு க்ஷணமும், ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இறைவா எனக்கு நல்ல குருவ காட்டுன்னு சொல்றது மட்டும் தான் உண்மையான ஒரு வழிபாடா இருக்கும். நம்மள வந்து நம்ப தேடுறத விட எ குருமார்கள் தான் நம்மள தேடிட்டு இருக்காங்க. கரெக்டான தருணங்கள்ல அவங்க நம்மள தேர்ந்தெடுப்பாங்க. நம்மள வழிநடத்துவாங்க. நம்ம முழுசா அவங்க கிட்ட ஒப்படைச்சா போதும். வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கும். வாழ்க வளமுடன்.
இத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.